ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எக்ஸல்ல நாட் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ நாட் அப்படின்னா நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுக்கு அப்படியே ரிசல்ட் வந்துட்டு ஆப்போசிட்டாக தான் வரும். ஸோ ஈக்குவல் டு நாட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்தோன்னா reverses the logical value of the argument. ஸோ எக்ஸாம்பிள் இப்போ ஆன்சர் வந்து எஸ்ஸாக இருந்துச்சுன்னா நமக்கு நோன்னு தான் கிடைக்கும், நோவா இருந்துச்சுன்னா எஸ்ன்னு தான் கிடைக்கும். அதான் நாட் ஃபங்க்ஷன். அதோட பேரே நாட் ஃபங்க்ஷன். அப்படியே ரிவர்ஸ் பண்ணி தான் நமக்கு ஆன்சர் கொடுக்கும். ஸோ இப்போ மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு நம்ம 100 மார்க்ஸுக்கு பாஸ் மார்க் வந்து கிரேட்டர் தென் 35 வச்சுக்கலாம், ஒரு 40 வச்சுக்கலாம். ஸோ கிரேட்டர் தென் 40ன்னா நம்ம பாஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ என்டர் கொடுக்குறேன். ஸோ 45 பாஸ் தான், பட் நம்ம வந்து நாட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கனால ஃபால்ஸ்ன்னு தான் கொடுக்கும். ஏன்னா ரிவர்ஸ் த லாஜிக்கல் வேல்யூ, என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி கொடுக்கும். இதுதான் நாட் ஃபங்க்ஷன். எக்ஸல் எப்பவுமே நாட் ஃபங்க்ஷன் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா ராங்னும், ராங்காக இருந்துச்சுன்னா கரெக்டுன்னு தான் கொடுக்கும். ஸோ இதை பற்றி மோர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க லிங்கை செக் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.